ஹாய் வியூவர்ஸ், இது வரைக்கும் யூடியூப்ல அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நம்மளுக்கு நன்றி. மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க. நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்த அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோ சனிக்கிழமை மதியம் 2 மணிக்கு தான் ஷூட் பண்ணணும். கொஞ்சம் அதிக வேலைகள் ஆயிடுச்சு. ஆமாம், அதனால் வந்து ஷூட் டைமே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ ஒன் பை ஒன்னா கண்டென்ட்டுக்குள்ளே போய் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. பண்ணையில் வந்து குட்டிகள் ஃபுல்லாமே மேய போயாச்சு. ஆமாம், ஸ்கூபி வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காப்புல. சரிங்களா, உள்ள பெரிய கடாக்களை பொறுத்த மட்டும் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் ஒரு கடாக்கள் இப்போ தான் முடி வெட்டி ஏற்றி விட்டுருக்கு, தூத்து க்ளீன் பண்ணணும். பெரிய கடாக்களை பொறுத்த மட்டும் பக்ரீத் சேல் போயிட்டுருக்குங்கனால வேணுங்கிறவங்க சீக்கிரமே புக் பண்ணி எடுத்துக்கங்க. பெரும்பாலும் கடாக்கள் ஃபுல்லாமே முடியுது. இன்ஷா அந்த வாரம் ஒரு லோடு வர வேண்டியது இருக்குது. அன்னில் காட்டு லோடு வரவும் உங்களுக்கு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இது நம்ம எரிசல் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நம்ம கரூர் பள்ளப்பட்டி இர்ஷாத் பைக்கு போகிறாப்புல. ஆமாம், அவர் வந்து ஏற்கனவே நம்மள்கிட்ட அன்புன்னு சொல்லி ஒரு கிடா எடுத்தாப்புல. அது இப்போ அங்கே சண்டையில் கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி ஒரு நல்ல கிடா வேணும்னு கேட்டாப்புல. எரிசல் நல்ல சண்டை. ஸோ அதனால் இந்த எரிசலை வந்து இன்ஷா அல்லாஹ் அவர் பேசியிருக்கிறோம். பெருநாள் வியாபாரத்தை பொறுத்த மட்டும் இந்த நோன்பு ஆரம்பிக்க போகுது. ஸோ அதனால் கொஞ்சம் அளவுகளை குறைச்சி தான் வச்சுருக்கிறோம். சின்ன குட்டிகள் ஃபுல்லாக மேய்ச்சல் போயிட்டு தண்ணி குடிக்க வந்திருக்கிறாங்க. எல்லா குட்டிகளுமே நல்ல ஆரோக்கியமான குட்டிகள் இருக்குது. வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் இன்றைக்கி சூழ்நிலைக்கு நல்ல தெளிச்சியான கலர்ஃபுல்லான குட்டிகள் வந்து அல்சாஜி ஃபார்மில் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஓரளவு குட்டிகள் முடிஞ்சிருக்கிறானுங்க, முடிய வேண்டியது இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இண்டிவிஜுவல் ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன். குட்டிகள் ஃபுல்லாமே செலக்டடான பீஸுகள் தான், நல்ல நல்ல குட்டிகள் தான் அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கொடுத்துருவோம். கூஸ்வாத்து ஒயிட் பேர் வந்துருக்கு. வேணுங்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் அதுக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள். கூஸ்வாத்தும் அவைலபிள் இருக்குது, கொடுத்துடலாம். குட்டியில் பாருங்கள், எல்லாம் வெயிலில் மேய்ச்சல் போயிட்டு தாகத்தில் அவன் பாவம் தண்ணி தெளிச்சு நிற்கானுங்க. நாளைக்கு லோடு போகுது. வேணுங்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் முன்கூட்டியே காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். பெட்டையும் இருக்குது, ஒரு 10 பெட்டையும் இருக்குது இதில். ஆமாம், வேணுங்கிறவங்க இதுக்கும் கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் கொடுப்போம். இண்டிவிஜுவல் ஃபோட்டோ வேணால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கொடுத்துலாம். நல்ல நல்ல கலரில் இருக்குது. நான் இன்றைக்கி சூழ்நிலைக்கு நாட்டுக்குட்டிகள் நல்ல குட்டிகள் வரத்துகள் கம்மி தான். ஆமாம், அப்புறம் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய கடாக்கள் பார்த்துரும். பெரிய கடாக்கள் இதில் கண்கருப்பு நாட்டுக்கடா இருக்கான், 4 பல்லு கொங்கு இருக்கான், இன்னும் வாய்க்கருப்பு ஒன்றும் இருக்கான். அப்புறம் நம்ம ஜமுனாபரி நல்ல சைஸு. எல்லாமே வைக்கிற சாப்பாடை ஃபுல்லாக காலி பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி பொருள் தான் வச்சுருக்கோம். 4 பல் நாட்டுக்கடா இவனும் இருக்கான். அப்புறம் நம்ம பெருசு கிங்காங் கண்கருப்பு மாஷா அல்லாஹ் ஒரு சூப்பர் பொருள் இவனும் இருக்கான். பெரிய கடாக்கள் ஓரளவு நல்ல செட்டான கடாக்கள் மட்டும் தான் கையில் வச்சுருக்கிறோம். ஏன்னா வரக்கூடிய காலகட்டம் வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ கிடாக்களுக்கு வெயில்னால எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது. அதனால் தண்ணி இறை எல்லாமே நல்லா அடாப்ட் பண்ணி அதுக்கு தவிர தான் பண்ணிகிட்ருக்குறோம். எல்லாத்தையும் செட் பண்ணுறதுக்குள்ளே போகும்போது ஆயிடுது. இருந்தாலும் நாங்கள் செட் பண்ணிடுறோம். செட் பண்ணி தான் அதுக்கு தவிர பண்ணிகிட்ருக்குறோம். குட்டிகள் ஃபுல்லாமே மேய்ச்சல் போயிட்டு வந்து தண்ணி குடித்தாச்சு. இந்த சைடு கடாக்களை பார்த்துருவோம். ஓடு ஓடு ஓடு. இந்த சைடு கடாக்களில் இருந்தவங்கலாம் ஓரளவு முடிஞ்சு போயிட்டானுங்க. கருப்பு குறும்பாக இருக்கான். ஆல்ரெடி அவனை தேனிக்கு பேசியிருக்கிறோம், ஃபைனல் பண்ணலை. இன்ஷா அல்லாஹ் அனைவன் முடிஞ்சால் செவ்வாய்க்கிழமை எதுவும் லோடு போகிற வண்டியில் ஏற்றி விட்ற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம பல் போடாத கண்கருப்பு மாஷா அல்லாஹ் ஒரு சூப்பர் பீஸு. பக்ரீதுக்கு தான் நிப்பாட்டி வச்சுருக்கிறோம். பண்ணையில் நிப்பாட்டி வளர்த்து பெருநாளுக்கு வேணுங்கிறவங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் நம்ம 2 பல்லு கொங்கு முடிஞ்சிட்டான், இன்ஷா அல்லாஹ் கிளம்புறான். அப்புறம் நம்ம பள்ளப்பட்டி இர்ஃபான் பாயோட செவலை மாஷா அல்லாஹ் நல்ல செட்டாகி இரெல்லாம் எடுத்து ஜம்முன்னு இருக்காப்புல.
பல் போடாத கொங்கு இவனும் நல்ல செட் ஆகிட்டான் மாஷா அல்லாஹ். இவனே பிறநாள் தான் நிப்பாட்டி வச்சுருக்கோம். பிறநாள் வர நிப்பாட்டி வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். பொட்டை வால்குறும்பு பொட்டை இவளும் இந்த செவலையும் பேசியிருக்கிறோம். பரமக்குடிக்கு ரோடு போகும்போது ஏற்றி விடணும். லாரன்ஸு நல்லா தேறி வந்துட்டாப்புல. லாரன்ஸ் அவைலபிள் இருக்காப்புல. அப்புறம் நம்ம பெரிய வெள்ளை நம்ம பள்ளப்பட்டி இர்ஃபான் பாய் தான் மாஷா அல்லாஹ். இவனும் பள்ளப்பட்டி இர்ஃபான் பாய்க்குள்ளது பிறநாளுக்காக நிற்கிறானுங்க. சரிங்களா? நம்ம இந்த வெள்ளை சின்ன வெள்ளை இவன் முடிஞ்சிட்டான். வெள்ளிக்கிழமை அவர் அக்கிக்காக முடிஞ்சிருக்கிறான். வா இல்லை பல் போடாத சூப்பர் கடை, லட்சணமான கடை. நிறைய பேர் கேட்டு வந்தாங்க. சின்ன சின்ன விஷயங்களில் கிடாக்கள் அவங்க கை கிடைக்காம போயிடுச்சு. அப்புறம் நம்ம மாடு பார்த்துருவோம். காளையை பொறுத்த மட்டும் காளைக்கு கொஞ்சம் சேட்டை கூடி இருக்குது. ஆமாம், மூக்கனாங்க ஏதோ ஏற்றுருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. கயிறை லூஸ் பண்ணி விடணும். அப்புறம் சின்ன காளை ஜம்முன்னு இருக்கான். சின்ன காலம் கேள்வியில் தான் இருக்குது. நம்ம அல்சாஜி ஃபார்மோட சப்ஸ்கிரைபர் டாக்டர் ஒருத்தங்க உண்டு கோயம்புத்தூர். அவங்க ஆல்ரெடி அவங்க இதுக்கு கேட்டிருக்காங்க. இன்னொரு ஜோடி போட்டு கேட்டிருக்காங்க. சார் அவங்க ஜோடி பார்த்துக்கிட்டு இருக்கோம் வண்டிக்கு பழகிறதுக்கு. அப்புறம் நம்ம புறாக்கள் போய் பார்த்துருவோமா? புறாக்கள்லாம் நிறைய முட்டை விட்டுருக்கு. ஆடுகள் இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் மறுபடி கர்நாடகா பர்ச்சேஸ் இருக்குது. ஸோ அதனால் வரத்துகள் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நல்ல நல்ல கிடாக்கள் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் இன்றைக்கி சூழ்நிலையை பொறுத்த மட்டும் வரக்கூடிய பிறநாளுக்கு கிடாக்கள் வந்து ரொம்ப டிமாண்டு தான். ஆமாம், ஏன்னா இப்போ உங்களுக்கு ஆந்திராவிலேருந்து வர கறிக்கடாவே கிலோ உயிரிட 430 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடிய பெருநாக்கு கிடாக்கள் ரேட்லாம் நல்ல பீக்காக இருக்கும். பூரா முட்டையை கீழே விட்டு வச்சுருக்கு. எங்கே விடன்னு தெரியாமல். வாவ், ஏதோ ஒன்று குஞ்சு பொரிச்சிருக்கு. எதுன்னு தெரியலையே. பார்த்துருவோமா? நீ முட்டை விட்ருக்கியோ? முட்டை விட போகிற ரைட்டு. இவன் தான் பொரிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம், மாஷா அல்லாஹ் குஞ்சு பொரிச்சிருக்கு. இது எப்பவும் முட்டையோட ரெகுலர் ஜோடி தான். அப்புறம் ஆஸ்திரேலியன் முட்டை விட்டுருக்கு. வா மாஷா அல்லாஹ். நீ குஞ்சு இறங்கியிருக்கியா? ஆமாம், கருப்பும் குஞ்சு இறக்கியிருக்கான். நீ வாவ் மாஷா அல்லாஹ் குஞ்சு இறக்கியிருக்கான். நீ காட்டுடே. நீ முட்டையில் தான் இருக்க. இவனும் குஞ்சு இறக்கியிருக்கான் மாஷா அல்லாஹ். மேலே இல்லை முட்டை போடலை. நான் ஆஸ்திரேலியா முட்டை போட்டிருக்கான். சந்தோஷமான விஷயம். கீழே ஒரு முட்டை கிடக்கு. நம்ம அதுதான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். 2 முட்டை கீழே போட்டு வச்சுருக்கானுங்க. பாருங்கடா, புறாக்கள் எல்லாமே வெயிலுக்கு நல்ல ப்ரீட் ஆகிட்டு இருக்கு. கோழி மேலே இருந்து இறங்குச்சுண்ணே. கழுத்தத்தை இறங்குச்சு. அங்கே ஃபுல்லாமே தீவனங்கள் போடுறதுக்கு எல்லாம் செட் பண்ணியிருக்கிறோம். மாடு வெளியே மேய போகுது. நம்ம பண்ணையில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஃபீடுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ரெயின்ஹவுஸ் மெத்தட் போட்டிருக்கிறோம். ஆல்ரெடி இது வந்து நமக்கு எல்லா பக்கமும் சக்ஸஸ்ஃபுல் மெத்தட் தான். இங்கேயே சேம் அதே தான். டெய்லி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மட்டும் தண்ணி பாய்ச்சினா போதும், தீவனங்கள்லாம் நல்லபடியாக வந்துடும். ஸோ அந்த இடத்த ஃபுல்லாமே சுற்றி மறித்து வலை போடலான்னு இருக்கிறோம். அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரத்தில் இந்த வேலைகள் நடந்து முடிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். இப்போ எல்லாமே இந்த ரெயின்ஹவுஸ் வந்து இந்த பக்கங்கள் ஃபுல்லாமே சூப்பராக நனைஞ்சிது. மாஷா அல்லாஹ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நம்ம விஜயகுமார் ப்ரோ வந்து ஒவ்வொரு வாட்டியும் நமக்காக குச்சி, அதுக்கப்புறம் ஜிஞ்சிவா இதெல்லாம் கொடுத்து விடுவார். மல்பெரி இதுவும் கொடுத்து விடுவார். ஒவ்வொரு வாட்டி அதை காப்பாற்ற முடியாமல் போயிடுது. இந்த வாட்டி ஓரளவு பிரயோஜனப்படுத்தி எல்லாத்தையுமே நல்லபடியாக வச்சுருக்கோம். இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரத்தில் இதோட பலன்கள் கிடைக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மெத்தட் போட்டு நாங்கள் அதை எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஆமாம், அன்றைக்கி சூழ்நிலைக்கு தீவனங்கிறது வரக்கூடிய பிறநாளுக்கெலாம் நம்ம அதுக்குன்னு பெரிய பெருந்தொகைகள் நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வாட்டி முன்கூட்டியே இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெயின்வாஷ் மெத்தடை பொறுத்த மட்டும் ஒரு 1/2 hour மட்டும் ஒன்றா போதும், அந்த இடம் நல்லா நனைஞ்சிருது வச்சிருது அப்படிங்கக்கூடிய ஒரு திருப்தி நமக்கு இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் இதோட ரிசல்ட்டையும் நம்ம பார்ப்போம். இங்கே ஃபுல்லாகவே தொல்லி அடிச்சிருக்கிறோம். ஆமாம், நம்ம வேலி மசால் சரிங்களா. இங்கே ஃபுல்லாக இப்போ ஒரு தண்ணி பாய்ச்சினா வேலி மசால் வளர்ந்துடும். இது ஃபுல்லாக கோயப்ளஸ் இப்போ தண்ணி பாய்ச்சினா வளர்ந்துடும். மண்ணை பதப்படுத்திகிட்டு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். இதில் ஆல்ரெடி நம்ம கோயப்ளஸ் ஃபுல்லாக போட்டு எடுத்ததுனால அடுத்த இதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. இதையும் இன்ஷா அல்லாஹ் பைப்பில் கன் ஷூட் மாட்டி இதுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். நான் அப்படி பாய்ச்சும்போது குறைஞ்ச இதில் நிறைய நீங்கள் தண்ணி பாய்ச்சிக்கலாம், அந்த பிளான் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் இன்ஷா அல்லாஹ் எதுவும் செட் பண்ணுவோம். அப்புறம் கொடியாடுகள் 3 சரியான சேட்டை கெட்டில் தான் இருக்குது. ஆல்ரெடியும் இவன்களையும் ஒரு டாக்டருக்கு தான் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அவங்க ஒரு நல்ல மாப்பிள்ளை கடாவோட சேர்த்து எடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. மாப்பிள்ளை கடா போட்டு இவனுங்களையும் சேல் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். நான் நம்ம அங்கே மேலே போகணுங்கும்போது கொஞ்சம் காசுகள் அதுக்கேற்றாப்புல தேவைப்படும். ஸோ கொஞ்சம் அதுக்கேற்றாப்புல ஹை பட்ஜெட்டுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணணும். இங்கே ஃபுல்லாமே இன்னும் தீவனங்களை நம்ம அதிகப்படுத்தணும். ஏன்னா வரக்கூடிய கோடை ரொம்ப வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும். இப்போவே வெயிலோட தாக்கம் முடியலை. எப்போ அந்த நோன்புக்கு அப்புறமா உள்ளே நிற்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். இருந்தாலும் அழகாக நம்ம நோன்புலாம் ப்ராப்பராக இருக்கணும். அதுக்காக விஷயங்களை இப்போவே ஆயத்தமாக ஆரம்பிச்சிட்டோம். 1 by 1 பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்ம அல்சாஜி ஃபார்மில் அப்டேட்களில் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். அல்சாஜி ஃபார்மோட டைஹார்ட் ஃபேன்ஸ்க்காக மட்டுமே இந்த முழுக்க இந்த அப்டேஷன் ஃபுல்லாகவே கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு தவறாமல் நம்ம அல்சாஜி ஃபார்மோட வீடியோஸை வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சரிங்களா. இன்னைக்கு காலையில் எப்படி பார்த்தீங்கன்னா 1,88,000 சம்திங் இருந்துச்சு பார்த்தேன். ஸோ பெரிய விஷயந்தான். நம்ம அல்சாஜி ஃபார்மோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லோரும் கண்டினியூஸாக அந்த கண்டப்டேட் வீடியோ மட்டுமே பெரிய வீடியோவாக பெரிய கண்டென்ட்டாக பெரிய விஷயமாக பார்த்துட்ருக்கீங்க. மாஷா அல்லாஹ் சந்தோஷமான ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம குதிரை இருந்தவனையும் நம்ம அஸ்லாம் ப்ரோக்கு ஏற்றி விட்டாச்சு. இன்ஷா அல்லாஹ் நம்ம பக்ரீத்துக்கு அப்புறம் தான் பண்ணைகளுக்கு குதிரை வரத்துகள் வரும். பக்ரீத்துக்கு ஆயத்தமாகிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி வேலைகள் அடுத்தடுத்த அப்டேட் வேலைகள் நடந்துகிட்டே இருக்குது. நிறைய பேர் பண்ணையிலே வேலைகள் கேட்டிருந்தவங்களுக்கு அடுத்தடுத்த பண்ணைகளில் வேக்கண்ட் இருக்குவங்களுக்கு மாற்றி விட்டுட்டு தான் இருக்கிறேன். ஸோ எல்லோரும் பிரயோஜனப்படணும். நல்ல நல்ல பொருட்கள் வர வேண்டியது இருக்குது, நல்ல நல்ல கிடாக்கள் வர வேண்டியது இருக்குது. வரவும் நானே உங்களுக்கு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி பெறுவது உங்கள் அல்சாஜி ஃபார்ம் சாஜித். நன்றி.